அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அடுத்த நாள் என்னவா இருக்கும் அப்படின்னா தீபாவளியாக இருக்கும். அதனால் உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இது பெருக்கல் வகுத்தல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாமில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இந்த சம்மை என்ன பண்ணுங்க அப்படின்னா கடைசியில் போடுங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டே போட்டீங்க அப்படின்னா இந்த சம் டைம் எடுத்துடும். மேக்ஸிமம் கூட்டு வட்டி கணக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகம் மற்ற கணக்குகள் போடுறதை விட அதிகமான நேரத்தை எடுத்துடும். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதாக இருந்தால் சீக்கிரம் போட்டுருங்க. இல்லை அப்படின்னா இந்த கூட்டு வட்டி கணக்கை மட்டும் பெரிய சம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கடைசியில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் மிச்சமாகும். சரி, இப்போ இதில் என்ன ஃபார்முலா, இது எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா வட்டி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ஃபஸ்ட்டு என்ன வேறுபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தனி வட்டினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷம் வட்டியை கணக்கிட்டு கடைசியில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கொடுப்பாங்க. அசலோட வட்டியை சேர்க்க மாட்டாங்க. சரிங்களா? தனி வட்டிங்கிறது அதுதான். ஆனால் கூட்டு வட்டிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு வருஷம் வட்டியை கணக்கிட்டு அசலோட சேர்த்து அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இரண்டாம் வருடத்துக்கு அசலாக மாற்றிடுவாங்க. அப்போ கூட்டு வட்டியில் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வட்டி சேர்ந்து அசலாக மாறிடும். இந்த ரெண்டு தான் என்ன அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். தனி வட்டியில வட்டியை அசலோட சேர்க்க மாட்டாங்க. கூட்டு வட்டியில வட்டியை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அசலோட சேர்த்து கணக்கிடுவாங்க. அதனால அதுக்கு பேர் என்ன வட்டி அப்படின்னா கூட்டு வட்டி. நாம ஒரு வங்கியில டெபாசிட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எது சிறந்ததா இருக்கு அப்படின்னா கூட்டு வட்டியில போடுறதா என்னவா இருக்கு அப்படின்னா சிறந்ததா இருக்கு. ஏன்னா வட்டிக்கு வட்டி கிடைக்கும் கூட்டு வட்டியில, தனி வட்டியில அப்படி கிடைக்காது. அதனால கூட்டு வட்டி விகிதத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அதிகமான லாபம் கிடைக்கும். சரி, இப்போ கூட்டு வட்டி கணக்கிடுறது வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுதல், அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுதல், காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுதல் அப்படின்னு இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடக்கூடியது பார்க்கலாம். சரி, கவனிங்க. ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடல் வட்டியை வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கிட்டா என்ன போடணும். இதுல ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டா வட்டியை கணக்கிடுறதுக்கு ஃபார்முலா கிடையாது. கூட்டுத்தொகையை கணக்கிடுறதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. கூட்டுத்தொகையை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கூட்டு வட்டியை கணக்கிட முடியும். சரி, கூட்டுத்தொகையை கணக்கிடுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A = P × 1 + R/100 அடுக்கு n. நல்லா ஞாபகம் வச்சுங்க. A = P × 1 + R/100 whole power n. சரி, இப்போ இதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் P னா என்ன அப்படின்னா அசல். அடுத்து R தெரியும் வட்டி வீதம். R வட்டி வீதம். n அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகள் வருடம் அப்படிங்கிறத. கூட்டு வட்டி வேணும் அப்படின்னா மொத்த தொகையிலிருந்து எதை கழிச்சோம்னா அசலை கழிச்சோம்னா நம்மளுக்கு எது கிடைச்சிடும் அப்படின்னா கூட்டு வட்டி கிடைச்சிடும். நல்லா கவனிச்சுங்க. நம்மளுக்கு கூட்டு வட்டி டைரக்டா போடுறதுக்கு ஃபார்முலா இல்லை. நாம ஃபர்ஸ்ட் இதுதான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கூட்டு தொகை கண்டுபிடிக்கிறோம். அதுல இருந்து எதை கழிச்சிடும் அப்படின்னா அசலை கழிச்சிடும். அப்பதான் நம்மளுக்கு எது கிடைக்கும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி கிடைக்கும். சரி, இப்போ எடுத்துக்காட்டா ஒரு கணக்கு பார்ப்போம். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் ரூபாய் 10,000க்கு ஆண்டு வட்டி 10% 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டியை காண்க. இங்க வட்டி விகிதம் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னா 10%. எத்தனை ஆண்டுக்கு அப்படின்னா 2 ஆண்டுக்கு. அடுத்து அசல் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னா 10,000. அப்போ P அசல் எவ்வளவு அப்படின்னா 10,000. R வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னா 10%. n எவ்வளவு அப்படின்னா எத்தனை ஆண்டுகளுக்கு அப்படின்னா 2 ஆண்டுகள். இப்போ ஃபார்முலா என்னன்னா கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறது. நல்லா கவனிச்சுங்க. கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா A =
p into 1 plus r by 100 அடுக்கு n. இப்போ p க்கு பதிலா வந்து எவ்வளவு அப்படின்னா அசல் 10000 into 1 plus r க்கு பதிலா வந்து எவ்வளவு அப்படின்னா 10 by 100 அடுக்கு n. n க்கு பதிலா எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்டு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 10000 into இந்த 100 வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா LCM எடுத்துங்க. ஒரே ஸ்டெப்ல நம்ம போட்டுக்கலாம். 100 100ஓட 10 கூட்டினா வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 110. அப்போ 110 ஹோல் ஸ்கொயர். நல்லா கவனிச்சுங்க. இது ஒரே ஸ்டெப்ல போட்டுங்க. 1 100 பெருக்கலாம் 100 அதோட 10 கூட்டி 110 by 100. அப்போ 10000 into 110 ரெண்டு தடவை போடணும். 110 into 110 by வந்து எவ்வளவு அப்படின்னா 100 into 100 ரெண்டு தடவை எல்லாத்தையுமே வந்து ரெண்டு தடவை. ஏன்னா பவர் வந்து 2 இருக்குது. அதனால 110 by 100 into 110 by 100. சரி, இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்து இந்த 0க்கு இந்த 0. அடுத்தது இங்க ஒரு 0 இருக்குது. இந்த 0 அடிச்சிருங்க. இந்த 0க்கு இந்த 0 வந்து அடிச்சிருக்கு. இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 100 into 11 into 11. இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 11 11 ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. நம்மளுக்கு தெரியும் 11 11 பெருக்குனா வந்து அப்படின்னா 121. அதோட வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு சைபர் வந்து சேர்த்துங்க. 11 11 121 100ஆல பெருக்கிறதுக்கு ரெண்டு சைபர் வந்து சேர்த்துட்டோம். அப்போ கூட்டுத்தொகை வந்து எவ்வளவு அப்படின்னா 12100. கூட்டுத்தொகை வந்து எவ்வளவு அப்படின்னா ரூபாய் 12100. இதுல இருந்து நாம கூட்டு வட்டி வேணும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா ஏ இருந்து எதை கழிச்சிடலாம் அப்படின்னா பி அசல் வந்து கழிச்சிடலாம். அப்போ 12100 மைனஸ் 10000. அப்போ 12100ல இருந்து 10000 கழிச்சா வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 2100. அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூட்டு வட்டி. சரிங்களா? ரூபாய் 10000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு. எவ்வளவு கூட்டு வட்டி அப்படின்னா 2100. சரி, இதுல வந்து என்ன அப்படின்னா இன்னொரு மெத்தட் வந்து நான் சொல்லி தரேன். இது வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன்ல வந்து கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து வித்தியாசம் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு வந்து வித்தியாசம் நிறைய இருந்துச்சுன்னா நீங்க கூட்டு வட்டி போடுறத விட தனி வட்டியை கணக்கிட்டு அந்த தனி வட்டி விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப கூட்டு வட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 2 ஆண்டு 3 ஆண்டுங்கும் போது தனி வட்டி கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் வந்து கம்மியா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஈஸியா போடணும்னா தனி வட்டியை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு விட அதிகமா இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஆன்சரை வந்து போட்டுக்கலாம். ஆனா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, இந்த ஆப்ஷன்ல வந்து வித்தியாசம் வந்து நிறைய இருக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன இருக்கணும்னா வித்தியாசம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டு வட்டியை கணக்கிட்டு தான் நம்ம வந்து போட்டாகணும். அடுத்த பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான முறையில் ரூபாய் 15625க்கு ஆண்டு வட்டி 8% வீதம் 3 ஆண்டுக்கு கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? அப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி. அப்ப ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி காணக்கூடிய விகிதத்துல நம்மளுக்கு வந்து ஃபார்முலா கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா p * 1 + r/100 அடுக்கு n. அப்போ இந்த p அசல் வந்து எவ்வளவு அப்படின்னா 15625. 15625. அடுத்து வந்து r வட்டி வந்து எவ்வளவு அப்படின்னா 8%. n வந்து எவ்வளவு அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு. அப்ப இத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப a = p க்கு பதிலா வந்து எவ்வளவு அப்படின்னா 15625 into 1 plus r/r க்கு பதிலா 8/100. அடுத்து வந்து எவ்வளவு அப்படின்னா 3. ஏன்னா n க்கு வந்து எத்தனை ஆண்டுகள் கொடுத்திருக்காங்கன்னா 3 ஆண்டுகள். சரி, இப்போ a = 15625 into 100 வந்து LCM எடுத்துக்கலாம். இப்போ 100 100 கூட்டினா 108 அடுக்கு 3. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா 15625 into இத வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 108 into 108 into
108 3 தடவை போட்டுருக்கு பை. அதே மாதிரி கீழே 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 எத்தனை தடவை போடுறோம் அப்படின்னா 3 தடவை. ஏன்னா அடுக்கு வந்து எவ்வளோ வந்துருக்குது அப்படின்னா 3. நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன் கூட்டு வட்டி அப்படின்னா பெருக்கலும் வகுத்தலும் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனத்தோட போடுங்க. கவனம் செதறினீங்க அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா தப்பாயிடும். தப்பாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்புறம் நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆயிடும். அதனால ஃபர்ஸ்டே கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. பெருக்கல் வகுத்தல் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. சரி, இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து 4ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா எத்தனை தடவை வரும் அப்படின்னா 25 நாள் 100. இதை அடிச்சோம்னா எவ்வளோ வரும்னா 4ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா 2 8 மிச்சம் வந்து 2 இருக்கும். அப்போ 28 ஆகும். 7 28. அப்போ அதே மாதிரி இதையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 27 தடவை 4ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா இது அடிச்சோம்னா 25 தடவை. அதே மாதிரி இதுவும் 27. இது அடிச்சோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 25. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஈஸியாக போடணும் அப்படின்னா இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 25 வந்து எவ்வளோ அப்படின்னா 625 வரும். 625 வந்து எதாவது பெருக்கினீங்கன்னா 25ஆல் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 15625 வரும். அதனால அது என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த 325 பெருக்கிறதுக்கும் இந்த 15625க்கு கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி வந்து என்ன இருக்கு அப்படின்னா 27 இன்ட்டு 27 இன்ட்டு 27. இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா பெருக்கினீங்கன்னா போதும். அப்போ 27 இன்ட்டு 27 ஃபர்ஸ்ட் வந்து எதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 27 இன்னொரு 27 பெருக்கு. இப்போ 7 49 மிச்சம் 4 2 14 14 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா 18. அடுத்து 2 14 மிச்சம் 1 2 4 4 கொடுத்தா 5. அப்போ 9 8 நாளைக்கு கொடுத்தா 12 மிச்சம் 1 5 கொடுத்தா 6 6 கொடுத்தா 7. அப்போ 27 இன்ட்டு 27 729. இதை மறுபடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா 27ஆல் பெருக்கு. அப்போ பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா 9 வந்து எவ்வளோ அப்படின்னா 63. மிச்சம் வந்து எவ்வளோ அப்படின்னா 6 2 14 14 6 20 மிச்சம் 2. அடுத்து வந்து 7 49 மிச்சம் 2 கொடுத்தீங்கன்னா 51. அடுத்தது 2ஆல் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 2 18 மிச்சம் 1 2 4 1 5. அடுத்து வந்து 2 14. அப்போ 3 8 5 கொடுத்தா 6 5 4 கொடுத்தா 9 1. அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா கூடுதல் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னா 19683. 19683. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி வேணும் அப்படின்னா 2ஐயும் கழிச்சிடும். அதாவது a மைனஸ் பி. அப்போ ஏக்கு பதிலாக வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 19683 மைனஸ் இதுலேருந்து அசல் வந்து எவ்வளோ அப்படின்னா 15625. இது ரெண்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுங்க. அப்போ 15625. இப்போ 3ல 5 போகாது. கடமாங்க 13 13ல 5 போச்சுன்னா 8. இங்கே 7 தான் இருக்கும். 7ல 2 போச்சுன்னா 5. இங்கே வந்து என்ன இருக்கு அப்படின்னா 6 6 போச்சுன்னா 0. 9 5 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னா 4. அப்போ எத்தனை ரூபா வருது அப்படின்னா 4058. அப்போ நம்மளுக்கு வந்து 3 ஆண்டுக்கு வந்து கூட்டு வட்டி வந்து எவ்வளவு வருது அப்படின்னா 4058. இது மாதிரி வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து வகுத்தலுமே பெருக்கலும் வந்து என்ன அப்படின்னா கூட்டு வட்டியில் அதிகமாக வரும். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், கவனமா போடுங்க, வேகமாகவும் போடணும். சரிங்களா? சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வந்தா நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார். நன்றி, வணக்கம்.